பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விசிஐ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட சிஸ்டர் ஜூலியா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். 99ஆம் சங்கீதம் 1-5 வரை. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தரிப்பார்களாக. அவர்கள் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபிலே நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இசப்பா அந்த நேரத்தை கொடுத்தக்கா நன்றி இசப்பா. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் உங்கள் கண்ணோக்கி பாருங்கள் இசப்பா, ஆசீர்வதிங்க இசப்பா. உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் இசப்பா. உங்கள் துதித்து ஆராதிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க இசப்பா. உங்கள் வல்லமையால் நிரப்புங்க, அதன்படி செய்ய போகிற கிருபைக்கா நன்றி இசப்பா. இந்த நேரத்தில் கூட சிங்கக்கேபி அப்படின்ற ஒரு பாடலை பாடி நம்ம துதித்து ஆராதிக்கலாம்.
ஏசப்பா எங்கள் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு ஜீவன் கொடுத்ததே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்மை உயர்த்த ஏசப்பா. ஏசப்பா அதை நாங்கள் ஏசப்பா செய்யும்படிக்கு என் தேவனீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்பொழுது ஒரு பாடலை பாடலாம், ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க.
இசப்பா நிரந்தரமானவர் இசப்பா. இசப்பா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் இசப்பா. அப்பா இசப்பா தொடர்ந்து இசப்பா நீங்கள் வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீத புஸ்தகம் 92வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். ஹல்லேலூயா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், காண்டாம் மிருகத்தை கொம்பை போல் உயர்த்துவீர் என்று சொல்லி. காண்டாமிருகத்தை அடக்கக்கூடியவர்கள் யாராவது உண்டா? ஆனால் காண்டாமிருகம் அதனுடைய பலன் அதன் கொம்பில் இருக்கிறது. காண்டாமிருகம் எதை குறித்தும் அது பயப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் என்று சொல்லி கேட்கிறான். எனக்கு புது எண்ணெயினால் அபிஷேகம் என்னங்க ஆண்டவரே. எண்ணெய் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் செய்வார் என்று சொன்னால், நிச்சயமாய் நாம் பலன் உடையவர்களாக இருப்போம். தேவ பலன் உடையவர்களாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினால் நிறையப்படும் போது புது பலனை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறவர், சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக உபத்திரங்கள் மத்தியிலே நாம் கடந்து செல்லுகிறோம். அநேக நெருக்கங்கள் மத்தியிலே கடந்து செல்லுகிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம் தேவன் நம் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொள்ள முடியும். காண்டாமிருகத்தை போல அடக்க முடியாத பலன், ஹல்லேலூயா, அடக்க முடியாத அதுக்கு ஒரு சக்தி அது கொம்பில் தேவன் வைத்திருக்கிறார். அதன் கொம்புக்கு எதிராக எதுவே நிற்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் காண்டாமிருகத்துக்கொத்த பலனை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது, விசுவாசமாக இருக்கும்போது, கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, கர்த்தரை நாம் தஞ்சமாய் கொள்ளும் போது, கர்த்தரை நாம் அடைக்கலமாய் கொள்ளும் போது, உன்னதமானுடைய மறைவில் நாம் வரும்போது, சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் வந்து தங்கும் போது, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். அநேக சஞ்சலங்கள் உண்டாகி இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உண்டாயிருக்கலாம், நிறைய கவலைகள் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் வருவார் என்று சொன்னால், உங்களை விசாரிக்கிறவர் அவர் உங்களிடத்தில் வருவார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்தில் வருவார் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது புத்தி கெட்டாத சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த உலகம் பாவத்திலே நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தின் பாவத்திலே தான் நாமும் மத்தியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவை. நம்முடைய சுய பலத்தினாலே நாம் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய மாமிசத்தினாலே போராடி நாம் ஜெயிக்க முடியாது. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் வானமண்டலங்களில் இருக்கிற அந்தகார வல்லமைகளோடும் பொல்லாத ஆவிகளோடு கூட இருக்கிறது. அதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆம், உன்னதமான பலன் நம்மீது வரும்பொழுது, அந்த பரிசுத்த ஆவியார் நம்மீது வரும்பொழுது, அந்த பரிசுத்த ஆவியார் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை காத்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார்.
இருக்கிறார். அவர் சகலத்தை குறித்து போதிக்கிறவராய் இருக்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியார் நம்மிடத்தில் வந்தார் என்றால், அந்த கிருபையின் ஆவி நம்மிடத்தில் வருவார் என்று சொன்னால் நாம் பாவத்தை மேற்கொண்டு நாம் ஜீவிக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியார் நம்ம மீது வருவார் என்று சொன்னால், அந்த அபிஷேகம் நம்ம மேல் இருக்கும் என்று சொன்னால், இந்த பொல்லாத உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க நமக்கு முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு பரிசுத்தமாக ஜீவிக்க நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அக்னியின் ஆவியாய் இருக்கிறார். நம்மிடத்தில் காணப்படும் கரை திரை முற்றுமாய் ஆண்டவர் சுட்டெரிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவ குணாதிசயங்களை சுட்டெரிக்கும் ஆவியானவராயிருக்கிறார். ஆம், இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாம்சத்தில் தான் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர்கள் பிள்ளைகளுக்கு பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் தான் அந்த எண்ணெய் அபிஷேகம். அந்த எண்ணெய் அபிஷேகத்தை தான் இந்த சங்கீதக்காரன் வாஞ்சிக்கிறான். ஆண்டவரே, உன் எண்ணெயினாலே என்னை அபிஷேகம், ஆண்டவரே உன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் என்று சொல்லுகிறான். கொஞ்சம் எண்ணெயினாலே ராஜாக்களை அபிஷேகிக்க முடியும், கொஞ்சம் எண்ணெயினாலே இதோ ஆசாரியர்களை அபிஷேகிக்க முடியும், கொஞ்சம் எண்ணெயினாலே நாம் தீர்க்கதரிசிகளை அபிஷேகிக்க முடியும். ஆம், அந்த எண்ணெயின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. எண்ணெய் பூசி நாம் ஜெபிக்கும் போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்ல, பரிசுத்த ஆவியார் சுகப்படுத்துவார். பரிசுத்த ஆவியார் மருத்துவரை உயிர்த்தே செய்கிற ஆவியானவர் நம்மை குணப்படுத்துவார், பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். இந்த பூமியிலே நாம் தைரியமாக ஜீவிக்கவும், இதோ பாவத்தை எதிர்த்து நின்று ஜீவிக்கும், சத்துருக்களை எதிர்த்து நின்று ஜீவிக்கும், ஜெயமாய் வாழும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த எண்ணெய் குறித்து வேதத்தில் ஒரு 4 காரியங்களை நாம் தியானித்து பார்க்கலாம். முதலாவது, சங்கீத புஸ்தகம் 23ஆவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விரோதிகள் அதிகமாக இருந்தார்கள். விரோதிகள் சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பான், கர்த்தரை நோக்கி அவர் முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிப்பான், அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பான், அவரை சார்ந்து கொள்வான், அவரிடத்திலிருந்து புது பலனை பெற்றுக்கொள்வான். இதோ அவன் சோர்ந்திருக்கும் நேரத்திலோ, விரோதிகள் அவனை துரத்தும் போதோ, சத்துருக்கள் மத்தியிலோ, இக்கட்டான சூழ்நிலையிலோ அவன் எப்போதும் அந்த தேவனை சார்ந்து கொள்கிறபடியினாலே ஆண்டவர் தாமே அவனுக்கு உதவியாக இருந்து தாவீதை அபிஷேகம் செய்து வல்லமையாய் தனக்கென்று இந்த பூமியில் அவனை ஒரு சாட்சியாக, தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை தேவன் பயன்படுத்தினார். ஆகினாலே தாவீதிடத்தில் எத்தனையோ குறைகள் இருக்கலாம், ஆனாலும் கூட அவன் தாவீதானவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் இருந்தான். அவன் பாவத்துக்கு மனஸ்தாபப்படுகிறவனாய் இருந்தான், மனம் திரும்புகிறவனாய் இருந்தான், பாவ மன்னிப்பு கேட்கிறவனாய் இருந்தான், அந்த பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிக்கிறவனாய் இருந்தான். சங்கீதம் 23ஆவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்று எனக்கு ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறான். ஆம், சத்துருக்கள் நிறைந்த உலகம்தான். பொல்லாத மனிதர்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். பொல்லாத சத்துருவாக பிசாசு நம்மை எதிர்த்து நிற்கிறான். பாவம் நம்மை எதிர்த்து நிற்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தாமே அந்த சத்துருக்களுக்கு முன்பாகத்தான் நமக்கு ஒரு பந்தி ஒன்று ஆயத்தம் செய்து நம் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக ஒரு சாட்சியாகவும் மகிமையாகவும் வாழ கிருபை செய்கிறார். நாம் சத்துருக்களை முறியடித்து ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் நான் அறியேன். ஆனால் இன்று உங்கள் சத்துருக்கள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் தமது ஆவியினாலே உங்களை அபிஷேகிப்பார். சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்து ஒன்று ஆயத்தம் செய்து உங்கள் தலையினை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் உங்கள் சத்துருக்களை ஜெயம் கொண்டு நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கென்ற சாட்சியாய், அவருக்கென்ற மகிமையாய் நீங்கள் ஜீவிக்க முடியும். அவருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளாக நாம் எப்போதும் ஆண்டவருக்குள் பிரியமாய் ஜீவித்து நம்ம சாட்சியாக நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அல்லேலூயா. 2வது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் இதோ எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். வழியிலே கல்லற்கையிலே அவன் அகப்பட்டு
இதோ அவனை என்ன செய்கிறார்கள், அவனுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, அவன் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனை குற்றியுருமாய் கொலையுருமாக அவனை காயப்படுத்தி விட்டு போய் விடுகிறார்கள். அவனுக்கு உதவி செய்ய அங்கே யாருமே இல்லை. அங்கே ஆசாரிகள் இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, யாருமே அவனுக்கு உதவி செய்ய யாருமே தயாராக இல்லை. அவனை நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இன்றைக்கி கூட உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், உள்ளகத்திலே காயப்பட்டிருக்கலாம், அல்லது உங்கள் சரீரத்திலே பலவீனப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வியாதியாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உள்ளத்தில் அதிக கவலையோடு துக்கத்தோடு அநேக ஜனங்கள் உங்களை காயப்படுத்தி இதோ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் கூட பயப்படாதீங்க. நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து வந்தபோது அவனுக்கு இதோ கல்லர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கொலையுயிராய் கிடக்கிற அவனுக்கு, அது காயப்பட்டு கிடந்த அவனுக்கு அவர் திராட்சரசத்தை வார்த்து எண்ணெயினாலே அவன் காயங்களை கற்றி தன் சுய வாகனத்தின் மீது ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை விற்று அங்கு பராமரிக்கும்படியாகவும் 2 பணத்தையும் கொடுத்து விட்டு கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்ம நல்ல சமாரியன் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே உங்கள் காயங்களை கற்றுவார், உங்கள் உள்ளான காயங்களை ஆற்றுவார். அந்த ஆவியானவர் உங்களுக்கு சுகமளிக்கும் ஆவியினால் நிரப்பி உங்களை சுகப்படுத்துவார். ஆம், ஆண்டவர் தாமே உங்களுடைய காயங்களை ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உள்ளத்தில் காயமாக இருக்கலாம், சரீரத்திலே நீங்கள் வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். உள்ளான மனுஷன் காயப்பட்டு சோர்ந்து போய் துக்கத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நல்ல சமாரியனே எண்ணெயினாலே என்னை அபிஷேகிங்க, உங்கள் எண்ணெயை என் மேலே வார்த்து என்னை பலப்படுத்துங்க, என் காயங்களை கட்டுங்க, என் புண்ணெல்லாம் ஆறி போகட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே, என் சோர்வெல்லாம் எடுத்து போடுங்க, வியாதியெல்லாம் எடுத்து போடுங்க, என் பலவீனத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவர். ரொம்ப வலியாக இருக்கு ஆண்டவரே, இந்த வலியெல்லாம் குணமாகும்படியாக செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களை குணப்படுத்துவார், சுகப்படுத்துவார், உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் பலவானாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் காயங்கள் எல்லாம் ஆறிப்போகும். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அதுதான் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 1-7 வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, தீர்க்கதரிசி புத்திரிகளே ஒரு மனைவி ஆனவள், அவன் கணவன் இறந்து போய்விட்டான், அவள் விதவையாயிருக்கிறாள். கணவன் இதோ அவன் கடன் வாங்கிவிட்டு மரித்து போனான், கடன்காரன் வந்து விட்டான். ஐயோ, கடனை அடைக்க இவளுக்கு சக்தியும் இல்லை, திராணியும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவளுடைய பிள்ளைகளை இதோ அடிமையாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கான். அவள் என்ன செய்வாள்? நிராதரவாக இருக்கிறாள். அவள் தீர்க்கதரிசி புத்திரிகள் மனைவியாக இருந்திருக்கிறாள். கர்த்தரை நம்புகிறவள், கர்த்தரை விசுவாசிக்கிறவள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவள். அவள் ஓடோடி தேவ மனுஷனிடத்தில் ஓடி வந்து எல்லாவற்றையும் சொல்லும் போது தேவ மனுஷன் சொல்லுகிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறான். அப்போது அவள், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெயே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறாள். அப்போது அவர் சொல்லுகிறார், இதோ அக்கம் பக்கத்தெல்லாம் பாத்திரத்தை வாங்கி நீ என்ன செய்ய, அந்த பாத்திரத்தை அந்த எண்ணெயை எடுத்து ஊற்று, எல்லா பாத்திரமும் நிரம்பும், அதை விற்று நீ கடனே அடைத்து விட்டு உன் ஜீவனுக்கும் வைத்துக்கொள் என்று அந்த ஆலோசனை கொடுக்கிறார். ஆம், அவள் வறுமையில் இருந்தாள், அவளுக்கு ஒன்றுமே இல்லை, கடன் அடைக்க வழியும் இல்லை, பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போய்விட்டால் ஆதரவும் இல்லை, அந்த பிள்ளைகளை எதிர்காலமும் போய்விடுகிறது, எல்லாவற்றையும் விதவையும் கூட, அவளுக்கு ஆதரவும் யாரும் இல்லை. ஆனால் தெய்வ மனிதனை தேடி வரும்போது அதே போல் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் வறுமையில் இருக்கலாம், தேவையில் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அடிமை தினத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் கடன் வாங்கியவன் உங்களை உபத்திரப்படுத்தலாம். பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு வழி உண்டு. அல்லேலூயா. தேவன் தமது ஐஸ்வரியத்தின்படி நம் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்குள்ளாய் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த கொஞ்சம் ஒரு குடம் எண்ணெய் அவளிடத்திருந்தது, அவள்கிட்ட வேறு எதுவும் இல்லை. குடம் எண்ணெய் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்கு தனிமையாக இந்த உலகத்தில் விட்டு செல்லலை,
கிறிஸ்துவின் ஆவியாக, பரிசுத்த ஆவியாக, தேவ ஆவியாக நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆவியார் நம்மிடத்தில் இருந்தால் உன் வறுமை நீங்கும், உன் குறைவுகள் நீங்கும், எல்லாம் மாறும். உன்னுடைய எல்லா வெறுமையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். கர்த்தர் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் அல்லவா? இன்றைக்கு நீங்கள் என்ன தேவைகள் இருக்கிறீங்களோ, என்ன பிரச்சனை, என்ன தேவைப்படுது, என்ன குறைவில் இருக்கீங்களோ, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் குறைவெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் ஒரு கல்யாணத்தில் ஆண்டவராய் இயேசு அழைக்கப்பட்டிருந்தபடினாலே அந்த கல்யாணத்தில் ஏற்பட்ட அந்த குறை, திராட்சரச குறைவை கர்த்தர் என்ன செய்தார்? அது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தது போல் உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கி பரிசுத்த ஆவி என்ற எண்ணெயை கொண்டு உங்களுக்கு உங்கள் அபிஷேகத்தை வல்லமையாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களை காண செய்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறோம், ஆண்டவர் ரோமே சொல்லுகிறார், 10 கன்னிகைகளை குறித்து சொல்லுகிறார். 5 பேரிடத்தில் ஏதோ எண்ணெய் இருந்தது, ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் வரும்போது மணவாளனோடு கூட பிரவேசிக்க முடிந்தது. ஆனால் புத்தியில்லாத கன்னிகளிடத்தில் ஆயத்தமாய் இல்லை, அவர்கள் எண்ணெயும் இல்லை. ஆகினாலே அவர்கள் விளக்கு இல்லாதபடியினாலே மணவாளன் வரும்போது அவர்களால் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிறைந்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து, மணவாளனாக இயேசு கிறிஸ்து இதோ வரும்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மறுபடுத்துவார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினாலே நீங்கள் அபிஷேகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் மங்கி எரிகிற திரியாக இருக்கக்கூடாது, கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் விளக்கு எப்போதும் பிரகாசிக்கிறதா இருக்க வேண்டும். இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக ஆயத்தமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை பரிசுத்த ஆவியார் நம்மிடத்தில் இருப்பார் என்றால் நம்மை எப்பொழுதும் ஆயத்தமாய் வைத்திருப்பார். எப்போதும் நம்மை பிரகாசிக்க செய்கிறவராய் இருப்பார். நம்மை வெளிச்சமாய் வைத்திருப்பார். இருள் அணுகாதபடி நம்மை காத்துக்கொள்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, காணொலியை காண்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை வாஞ்சியுங்கள். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. புது எண்ணெயினால் அபிஷேகங்க. காண்டாமிருத்துக்கு ஒத்த பலனை கொண்டுங்க. காண்டாமிருத்த கொம்பை போல என்னை உயர்த்துங்க ஆண்டவரை. நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் மடங்கி போய்விடக்கூடாது, நான் பின்வாங்கி போய்விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது ஆண்டவரை. கர்த்தாவே, தைரியம் உள்ளவனாக, கிறிஸ்துவின் பிள்ளையாக, வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாக, பிரகாசிக்கிறவனாக, அக்னி ஜுவாலையுடையவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒவ்வொரு நாளும் எரிந்து பிரகாசிங்க. வெளிச்சமாக இருங்க, ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அபிஷேகிக்கிற தேவனாகிய கர்த்தாவே, மாம்சமான எங்கள் மீது உமது ஆவியை ஊற்றி அபிஷேகம், உமது நற்கிரியைகளை அனுதினமும் செய்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த கிருபை புரியும் பரமபிதாவே, ஆமீன். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசுவே, ஆரம்பம் முதல் முடிவரை நடத்தமிக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரை காணிக்க கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் புது எண்ணெயினால் அபிஷேகம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. God bless you everybody.